ஷோபனாவுக்கு நடந்த துயரம். மரணத்தோட பின்னணியில நடிகர். கேரளாவுல ஹேமா கமிட்டி வந்ததுக்கு பின்னாடி இப்போ நெறைய மாற்றம் தென்பட்டிருக்கு. சினிமாவுல நிலவக்கூடிய ஆணாதிக்கம் பத்தி நெறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நடிகைகள் எப்படி பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவாரா பேட்டி ஒண்ணுல சொல்லியிருக்காரு. அதோட நடிகை ஷோபனா தற்கொலை பத்தியும் இப்போ நெறைய பேர் பேசிட்டு வரதையும் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. நடிகை ஷோபனாவோட சகோதரி சமீபத்துல ஒரு பேட்டி குடுத்திருக்காங்க. அதுல என்னோட அக்காவுக்கு அல்சர் பிரச்சனை இருந்ததால வயிற்று வலி அதிகமா இருந்தது. அது மட்டும் இல்லாம சிக்கன் குனியாவால ஷோபனா பாதிக்கப்பட்டு உடல்நிலை மோசமடைஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த நேரத்துல தான் காதல் தோல்வியும் ஏற்பட்டுச்சு. இதனால உடல், மனம் பாதிச்சு தற்கொலை அப்படிங்கிற தப்பான முடிவை எடுத்துட்டாங்க. என்னோட அக்கா இறந்ததுமே அவள பத்தி நெறைய வதந்திகள் வந்துச்சு. அந்த நேரத்துல காமெடி நடிகர் ஒருத்தர் தான் அக்காவோட இறப்புக்கு காரணம் அப்படின்னு எல்லாம் கூட சொன்னாங்க. அதே மாதிரி நடிகர் வடிவேலு கூட இணைச்சு வச்செல்லாம் பேசுனாங்க. இந்த மாதிரி தவறான பேச்சுக்களால நாங்க ரொம்பவுமே பாதிக்கப்பட்டோம். என்னோட அம்மாவும் வெளிய போக முடியல. ஷோபனாவ திட்டுனீங்களா? ஏன் இறந்தாங்க? அப்படின்னு நெறைய பேர் கேள்வி கேட்டு தொலைச்சதால வீட்டுக்குள்ளேயே ஹவுஸ் அரெஸ்ட் ஆயிட்டாங்க. உண்மையிலேயே அக்காவுக்கு உடம்பு சரியில்லாம அவதிப்பட்டு அதனால தான் தப்பான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு தெளிவுபடுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவாரா பேட்டி ஒண்ணு குடுத்திருக்காரு. அதுல மீண்டும் மீண்டும் சிரிப்பு அப்படிங்கிற நிகழ்ச்சியில வெண்ணிராடை மூர்த்தி குழுவுல இடம்பெற்றிருந்தாங்க ஷோபனா. காமெடி நடிகையா உருவானாங்க. வடிவேலு கூட சேர்ந்து பல படங்கள்ல நடிச்சாங்க. திடீர்னு ஒரு நாள் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது நெறைய பேருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அவங்களோட தற்கொலைக்கு காரணம் ஒரு காமெடி நடிகர் அப்படின்னு பரவலா அப்பவே சொன்னாங்க. ஆனா சினிமா வட்டாரங்கள்ல வடிவேலு அப்படின்னும் மீடியாக்கள்ல காமெடி நடிகர் அப்படின்னும் பெயர் சொல்லாம கிசுகிசுக்கப்பட்டுச்சு. வடிவேலு குடுத்த டார்ச்சரால தான் ஷோபனா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சினிமா வட்டாரத்துல மறைமுகமா சொன்னாங்க. ஆனா ஷோபனா இருந்தப்பவே ஏன் இதையெல்லாம் சொல்லல அப்படின்னா, வடிவேலுவுக்கு இருந்த சினிமா செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு மாதிரியான காரணங்களால யாருமே அத பத்தி பேசல. இப்போ கேரளாவுல ஹேமா கமிட்டி வந்ததுக்கு பின்னாடி சினிமா பிரபலங்களோட பேச்சுக்கள்ல நெறைய மாற்றம் தென்பட்டிருக்கு. சினிமாவுல நிலவக்கூடிய ஆணாதிக்கம் பத்தி நெறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நடிகைகள் எப்படி பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில ஷோபனாவோட சகோதரியும் பேட்டி ஒண்ணுல தன்னோட வருத்தங்கள பகிர்ந்திருக்காங்க. இத அவங்க முன்னாடியே செஞ்சிருக்கணும். என்னைக்கோ நடந்த நாகேஷோட மைத்துனர் இறப்பு பத்தி இப்போ பேசுறாங்க. சில்க் ஸ்மிதா மரணம் பத்தி இப்போ மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சில ரகசியங்கள், மர்மங்கள் மறைக்கப்பட்ட நிலையில அதெல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.